வணக்கம் நேயர்களே. நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா அரிசி உப்புமா. இந்த அரிசி உப்புமாவுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் மட்டும் பார்த்துருவோம். இது வந்து பச்சரிசி நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் அரிசி வந்து என்னுடைய அரிசி வந்து ஆல்ரெடி ப்ரோக்கனாக உடஞ்ச அரிசி தான் வாங்கியிருந்தனால நான் ஒரு சுற்று மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து முழு அரிசியாக பச்சரிசி இருந்துச்சுன்னா, இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டு அந்த அரிசியில் கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்படி நல்லா பிடிச்சி அதை ஈரத்தை நல்லா இப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு நல்லா விரித்து காய விட்டுருங்க. காய வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அதை மிக்சியில் ஒரு சுற்றி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லேசாக ஒரு வறுத்து செய்ய போகிறோம். இப்போ ஆல்ரெடி என்னுடைய அரிசி புரோக்கனாக இருக்கிறதுனால நான் இருந்தாலும் ஒரு தடவை ஒரு மிக்சியில் ஒரு சுற்று போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பொடிசாக இருக்கும். அது மாதிரி இப்போ நான் ஒரு கடாயில் வந்து ட்ரையாக இருக்குது. இதில் நான் வந்து இந்த அரிசியை போட்டு ஒரு லேசாக ஒரு சூடு காட்டி இறக்க போகிறேன். நம்ம யூஸ்வலாக வந்து ராகி ரவை இது பதில் போடுவோம், இல்லை சேமியா அப்படிலாம் பண்ணுவோம். இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும், இப்போ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தொட்டுக்க தேங்காய் சட்னியோ இல்லை டிஃபன் சாம்பார் இல்லை வெறும் சுகர் வச்சு பாம் சுகர் வச்சு கூட சாப்பிட்லாம். இது லேசாக சூடாகட்டும், வறுத்துடக்கூடாது. பாருங்கள், நான் வந்து வெறும் அந்த அதில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்காக தான் லேசாக அந்த சூடு வர வரைக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த சூடு மட்டும் தெரியும். அது போதும், வறுத்துடாதீங்க ரொம்ப. இப்போ கடாயில் நம்ம கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கடலை நான் காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்காக தேவையான கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போடும்போதே உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நம்ம உப்புமா தாளிக்கிற மாதிரி தான். அது மாதிரி இது வெடித்த உடனே கையோட கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் பீனட்ஸு கிரவுண்ட்நட் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கேஷ்யூ இருந்தால் கேஷ்யூ போட்டுக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு போடுறேன். இது கொஞ்சம் வறுபடட்டும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய சைஸு ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஒரு 5 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். நெஞ்சை கறிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இவ்வளோதான். யூஸ்வலாக உப்புமா செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதுக்கு தண்ணி விடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. நம்ம எப்பயுமே சாதத்துக்கு விடுற மாதிரி தான் விட போகிறோம். நீங்கள் குக்கரில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக கடாயில் வச்சு காட்டுறேன். நீங்கள் குக்கரில் வச்சுட்டு வெயிட் போடாமல் நீங்கள் நல்லா 2-3 ஸ்டீம் வர வரைக்கும் விட்டுட்டு பண்ணிங்கன்னா குயிக்காக குக் ஆகிடும், நல்லாவும் குக் ஆகிடும். நான் இன்றைக்கி வீடியோ பர்பஸ்க்காக நான் வந்து கடாயில் காட்டுறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி அளவாக மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் ஃபுல்லாக ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்னா 1:2 வாட்டர் ஊற்றணும். அதே அளவுக்கு ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சம் நம்ம வறுத்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அரிசி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. புது அரிசியோ பழைய அரிசியான்னு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு போடும்போது நீங்கள் கேஷ்யூ போட்டுக்கலாம். இஃப் அட் ஆல் ஈவன் நீங்கள் வந்து பீனட்ஸ் கிரவுண்ட்நட் இருந்ததுன்னா அந்த நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன ட்ரிக்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. பட் பேசிக்காக கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1:2 ரேஷியோவில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் விடுறேன். இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். இது இப்போ அது கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணிடுறேன். நம்ம வந்து இந்த அரிசி உப்புமாவுக்கு செய்ய போகிறது பச்சரிசியில் செய்ய போகிறோம்.
அரிசி முழுசாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முந்தின நாள் நைட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே முந்தின நாள் நைட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஈரப்பதமாக பிசைஞ்சு விட்டு திரும்ப ஒரு துணி போட்டு நல்லா பியோர் கிளாத்தில் அதை நல்லா பரத்தி விட்டுடுங்க. நல்லா காயட்டும். காலையில் எழுந்திரிச்சு அதை ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி நீங்கள் வந்து லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இல்லை பொடிசாக தான் அரிசி இருக்குன்னா நீங்கள் ஒரு மிக்சியில் திரும்ப ஒரு சுற்றிட்டு இது மாதிரி லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, அது அப்படியே வந்து கட்டி பிடிச்சிடக்கூடாது. ரைஸ் வந்து தண்ணி அளவு வந்து 1:2. குக்கரில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 1:2 வச்சிடலாம். நான் இது மாதிரி வெசலில் வச்சுருக்கனால கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. வெயிட் போடாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டோம். இது நல்லா குக் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, நின்று கொதிக்கட்டும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நடுவுலையே தண்ணி ஊற்றின உடனே அப்பப்போ கிண்டி விடுங்க. குக்கராக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. கடாயில் வச்சுருக்கிறதுனால அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். தண்ணியெலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அடி பிடிக்கல பார்க்கலாம். நீங்கள் அடி பிடிக்கல, நல்லா பொடன்னு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற மல்லித்தழையை போட்டு இறக்கிடலாம். நல்ல வாசம் இருக்கும். நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ வேணும்னா போட்டுக்கிறத எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ பண்ணலாம். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க. சுகரோ, சின்ன பிள்ளைங்கன்னா சுகர் கொடுக்கலாம். பெரியவங்களுக்குன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இல்லை வந்து இட்லி டிஃபன் சாம்பார் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.